29ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் வீரபாண்டி அருகே சத்திரப்பட்டியில் ஆட்டுக்கொல்லி நோய் சிறப்பு தடுப்பூசி முகாமினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேனி அருகே வீரபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி பகுதியில் ஆட்டுக்கொல்லி நோய் சிறப்பு தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளை தாக்கும் முக்கிய நோய்களில் ஆட்டுக்கொல்லி நோயும் ஒன்றாகும். இந்த நோய் மோர்பிலி வைரஸ் வகையை சார்ந்த ஒரு கொடிய வைரஸ் தொற்றாகும். இந்த கிருமியானது நோய் பாதித்த ஆடுகளின் சிறுநீர், கண்ணீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் விரைவில் பரவக்கூடியது. இந்த நோயினால் அதிக காய்ச்சல், கழிச்சல், இருமல், மூக்கிலிருந்து சளிவடிந்து உறைதல், வாயின் உட்புறம் ஈறு மற்றும் நாக்கில் அதிக உமிழ்நீர் சுரத்தல் மற்றும் தீனி உட்கொள்ளாத நிலை ஆகியவை ஏற்பட்டு ஆடுகள் இறக்க நேரிடும். இந்த நிலை ஆடு வளர்ப்போருக்கு பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். இதனை தடுக்க கால்நடை நலம் மற்றும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் 1,06,000 செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதற்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு ஏதுவாக 1,43,000 மருந்துகள் வரப்பெற்றுள்ளது. தடுப்பூசி போடும் பணி 29/4/2024 முதல் வருகின்ற மே மாதம் 28ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இலவசமாக மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் வீரபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட வயல்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி கிராமத்தில் ஆட்டுக்கொல்லி நோய் சிறப்பு தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சத்திரப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் 298 ஆடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த முகாமில் ஆடுகளுக்கு பிரத்யேகமாக பார்கோடுடன் கூடிய வெளிரிய ஊதா நிற காது வெள்ளைகள் அணிவிக்கப்பட்டது. மேலும் ஆடுகள் மற்றும் உரிமையாளர்கள் விவரங்கள் பாரத் பசுதான் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. எனவே ஆடு வளர்ப்போர் 4 மாத வயதிலுள்ள ஆட்டுக்குட்டிகள் மற்றும் சினையற்ற ஆடுகள் தவிர பிற அனைத்து ஆடுகளுக்கும் ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசினை போட்டுக்கொள்ளலாம். இந்த முகாமில் மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் கோயில் ராஜா, உதவி இயக்குநர்கள் மருத்துவர் பாஸ்கரன், மருத்துவர் சிவரத்னா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மேலும் வீரபாண்டி பேரூராட்சி கவுன்சிலர் 8வது வார்டு பிரியதர்ஷினி ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.